புரட்சி அண்டியார் வந்துவிட்டார். உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்களை காண வந்துவிட்டார். மக்களின் பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரைக்காக இன்றைக்கு எங்கள் மக்களை காண வந்திருக்கிறோம். என்னை வரவேற்க இருக்கின்ற என்னுடைய தாய்க்குலங்களுக்கும் கழகத்தினருக்கும் தலைவர் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு விரைவில் நல்ல தேர்தலில் தர வேண்டும். வெகு விரைவில் உங்களை சந்திக்க கூட்டணியோடு வேட்பாளரோடு வருவோம். மக்களுக்கு வேண்டிய அத்தனை வாக்குறுதிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் சொல்லு. ஆடியோ வரல அரினா ஆடியோ வரலடா. கார்ட்லெஸ் கொடுத்து சொல்லுங்க. இது ரத யாத்திரைக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, புரட்சி கலைஞருடைய மறுபிம்பமாக திகழ்ந்து கொடுக்கின்ற எங்களுடைய புரட்சி அண்டியார் உள்ளம் நாடி இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். கேப்டனுடைய ரத யாத்திரை நடத்துவதற்காக வந்து கொடுக்கின்றார். ஏழைகளுக்காக வாழ்ந்த தலைவன், இளைஞர்கள் ஏற்றம் பெற வைத்த தலைவன், தொழிலாளர்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன், தாய்மார்களை தங்க தட்டிலே வைத்து தாளாட்ட வேண்டும் என்று நடித்த தலைவர். அந்த தலைவனுடைய மறுபிம்பமாக மறு உருவமாக கழகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற எங்களெல்லாம் அணியாக காத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வீரமங்கை வேலு நாச்சியார், புரட்சி அண்ணியார் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். மலவாதிகள் மக்களே, உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். மக்களை தேடி மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ரத யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆடியோ போவோம் அதுல கீழே சரியான கூத்து மறு உருவமாக மறு பிம்பமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி வந்து கொண்டிருக்கின்றார். மக்களை தேடி மக்கள் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ரத யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். மக்களே, புரட்சி கலைஞர் செய்த பல சாதனைகளை பட்டியலிட்டுக் கொள்வதற்காக உங்கள் விட வந்து கொண்டிருக்கின்றார். புரட்சி கலைஞர் மறு உருவமாக வந்து கொண்டிருக்கின்றார். புரட்சி கலைஞரை போல ஏழைகளை நேசிக்கின்ற தலைவி, மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவி, ஏழை மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கும் தலைவி, கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும்
ஒரு பாயிண்ட் தானே?
ஆளுங்களா ஆமாம் ஆமாம் கீழே கீழே பேக்கில் இருந்தால் பேக்கப் பண்ணிக்கலாம் அவரோட தானே என் மேலே தான் இருக்கும் கோல் கோல்
சோர்வு என்ன கால்களுக்கு, சோர்வு என்ன கால்களுக்கு. தலைவன் இன்று கவி பாடும் கலைஞர், உன்னை தினம் தேடும் தலைவன், கவி பாடும் கையில் உன்னை தினம் தேடும் தலைவன், இன்று கவி பாடும் கலைஞர், உன்னை தினம் தேடும் தலைவன், கவி பாடும்
ஹலோ 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 பெரியோர்களே, தாய்மார்களே, நிறுவனர் தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு நாம் அனைவரும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தாராபுரம் ஒன்றிய கழக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், தாராபுரம் நகர பொருள் செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், இங்க நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், கழக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கும், தேர்தல் பிரிவு செயலாளர் கணேசன் அவர்களுக்கும், மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஐயப்பன் அவர்களுக்கும், அதே போல மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆறுசுவாமி மற்றும் இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், எங்களுடைய தொண்டர் படையை சேர்ந்தவர்களுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்த சகோதரர்களுக்கும், தலைவர் அவர்களை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் தலைவராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாராபுரத்துக்கு வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் பார்க்கிறப்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தாய் குலங்கள் எல்லாம் முளைப்பாரி கட்டியும் பூரண கும்பமரை செலுத்தியும் என்னை வரவேற்ற என் அன்பு சகோதரிகளுக்கு இருகரம் கூப்பி எனது நன்றிகளை எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை இன்னைக்கு அனைத்து தொகுதிகளுக்கு வந்துட்டு இருக்கு. ரத யாத்திரை பாத்தீங்களா எப்படி இருக்கு? ரதம் சூப்பரா இருக்கா? இந்த ரதம் நம்ம தலைவருக்கு இலங்கையில இருந்து வந்தது, தமிழர்களால் தரப்பட்டது. அந்த வகையில இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, சந்தோஷமா. நான் எங்க வந்தாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் பாட்டை போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா தலைவருடைய மிகப்பெரிய ஃபேனா நான் கல்லூரி படிக்கும் போதே உழவன் மகன் திரைப்படத்தை பார்த்து அன்றைக்கே தலைவருடைய மிகப்பெரிய ஃபேனா நான் மாறிட்டேன்.
எனக்கு மிகவும் பிடிச்ச பாடல் அது. அதனாலதான் நம்ம கலை இலக்கியை சேர்ந்தவர்கள் நான் எங்க வந்தாலும் அந்த பாட்டை பாடி முழுசா தலைவர் மைண்ட்ல எனக்கு வந்துருவாங்க. ஏன்னா எப்படி ஸ்டைலா எப்படி டான்ஸ் பண்ணுவார் நம்ம தலைவர். அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நம்ம தலைவர் மிக சிறப்பான ஒரு படம். அந்த படத்தை நம்மளால லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த அளவு ஒரு சிறந்த படம் அது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தலைவருடைய பெருமையை நாம பேசினா இன்னைக்கு ஃபுல் டே நம்ம பேசலாம் இல்லையா? இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே தலைவரை தெய்வமாக எடுத்துக்கொண்டு தலைவருடைய ஃபேனா மாறி நீங்க எல்லாம் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி அவரோட கனவு லட்சியம் அத்தனையும் வென்றெடுத்தே தீருவோம் என்று நாம் அனைவரும் உறுதி கொண்டிருக்கிறோம். வருகின்ற தேர்தல் 2026 நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. வருகின்ற தேர்தலிலே நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான கூட்டணியை அமைக்கும். நீங்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக நாம் அமைப்போம். அந்த கூட்டணியின் மூலம் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று என் கண் முன்னாடி நிற்கிற நீங்க எல்லாம் கவுன்சிலர்களாகவும் சேர்மனாகவும் வைஸ் சேர்மனாகவும் நிச்சயமாக தமிழக அரசின் பொறுப்பிலே உங்களை அமர வைப்பதுதான் உங்கள் அண்ணியாக உங்க அம்மாவா என்னுடைய ஒரு கனவு லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும். மிக சிறப்பாக பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மொத்தம் 68,000 பூத் இருக்கு. எல்லா தொகுதியிலும் எல்லா பூத்திலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இன்னைக்கு BL2 முடிச்சு கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்ற ஒரே கட்சி நம்ம கட்சி தான். சில கட்சியெல்லாம் இருக்காங்க 3 மாவட்டம் 4 மாவட்டம் 5 மாவட்டத்துல தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற 82 மாவட்டத்திலும் 68,000 பூத்திலையும் பூத் கமிட்டி அமைச்சர் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆளும் கட்சியா ஆண்ட கட்சியா அமைக்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா தலைவர் அவர்கள் 2011 எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு சற்றேறக்குரிய 10 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நீங்க எல்லாரும் அதே தைரியத்தோட உற்சாகத்தோட பணியாற்றுகிறீர்கள் தான். இதுதான் நம்ம தலைவர் நாம் செய்யும் விசுவாசம். இதுதான் நம் தலைவருக்கு நாம் ஆற்றுகின்ற பணி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எல்லாரும் பேசினானுங்க. என்ன பேசினாங்க? அவ்வளவுதான், கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இன்னைக்கு இந்த மேல இந்த கட்சி இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. சொன்னவெல்லாம் வந்து இங்க பாருங்க, தாராபுரத்துல வந்து பாருங்க, தாராபுரத்துல இதுதான் கட்சி. ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக யாரிடமும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு போட்டு வசூல் பண்ற கட்சி இல்லை இது. இங்க வச்சிருக்கீங்களே பேனரு கொடி எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். உங்க வியர்வை சிந்தி நீங்க கட்டின பேனர் ஒன்னொன்னும் இதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதான் உண்மை. நம்ம ஒன்றும் பெரிய கோட்டீஸ்வரர்களோ அம்பானியோ அதானியோ கிடையாது. அன்றாடம் நாம் உழைத்து கூலி செய்து குடும்பத்தையும் கட்சியும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மிகப்பெரிய பெருமை என் நிர்வாகிகள் தொண்டர்களாகிய உங்களை மட்டுமே சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தலைவர் அவர்கள் எங்கும் மறையவில்லை, நம்மளுடன் தான் இருக்கிறார். நம்ம கூடையே இருந்து தெய்வமாய் இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க உண்மை, அதுதான் உண்மை. தலைவர் ஒருத்தர் தான். ஆனா நீங்க எல்லாம் கரை வெட்டி கட்டின அத்தனை பேருமே கேப்டன் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி மஞ்சள் புடவை கட்டின அத்தனை பெண்களும் லேடி கேப்டன்களாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தலைவர் இன்னைக்கு மறைந்து இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிருக்காரு. தலைவர் இந்த கட்சியை தூக்கி நிறுத்திட்டு போயிருக்காரு நம்ம தலைவர். அவருடைய பணி சாதாரணம் இல்லை. சற்றேறக்குரிய 50 ஆண்டு காலம் மக்களுக்காக தன் சொந்த உழைப்பில் சம்பாதித்த காசுல மக்களுக்கு உதவி செய்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டுமே தான்.
அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். தன்னை தேடி வர்றவங்க யாரு பசியோட போக கூடாது என்பதற்காக வாழும் வள்ளலாக, வாழும் நம்மளுடைய அன்னதான பிரபுவாக, மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தலைவர் அவர்கள். அதனால சொல்ற, தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டுமே, கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நல்ல பணிகளை, மக்களுக்கு நாம் செய்யும் உதவியை, அன்றாடம் கேப்டன் கோயில்ல நாம் உணவு கொடுக்கிறோமே, இது அத்தனை பேரும் உலகம் எல்லாம் இன்னைக்கு கேப்டன் புகழ் பரவி இருக்கிறது என்றால் அதுதான் நம்ம தலைவர் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். தலைவர் எப்பவுமே என்கிட்ட சொல்வார், நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்னுடைய உண்மையான தொண்டர்களை நான் பெற்றதுதான். அடிக்கடி பேசுவோம், நாங்க அடிக்கடி வீட்டுல பேசுவோம், என் தொண்டர்கள் இருக்கா, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லுவார். சிங்க நிகர் தலைவர், தைரியத்தின் அடையாளம், நெருப்பு மாதிரி ஒரு தைரியமான தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு தலைவர் எங்கும் போல உங்களில் தான் இருக்கிறார். கரவேட்டி கட்டிய உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன். உறுதியா இத சொல்றேன், அவர் எங்குமே போல. இது பீனிக்ஸ் பறவை மாதிரி சுட்டு எரிச்சாலும் அதுல இருந்து உயிர் பெற்று வருகின்ற ஒரு கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால சொல்றேன், இந்த உழைப்பு, இந்த பெருமை அத்தனையும் எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களை மட்டுமே சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டன் என்ன சொல்வார் அடிக்கடி, நான் தலை குனிஞ்சானே என் தொண்டரை தலை குனிய வைக்க மாட்டேன். என் தலைவர் என் சொன்னது போலதான் நீங்க நிமிர்ந்து தான் நிக்கணும். யாருக்காகவும் நீங்க அடிபணிந்தவர்கள் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக, அந்த அன்புக்காக கூடினவர்கள் தான் நம்ம அத்தனை பேருமே. அதனால நான் என்ன சொல்றேன், வர போகின்ற தேர்தல் மட்டும்தான் நம்மளோட ஒரே கோல். நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க. நமக்குள்ள சண்டை சச்சரவு, ஈகோ, நீ பெருசு நான் பெருசு, இது எல்லாம் தூக்கி 4 மாசம் வெளியே வச்சிருங்க. தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். தேர்தலில் ஒற்றுமையாக பணியாற்றுவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான வெற்றி பெறும் வரை எங்கள் யாருக்கும் ஓய்வு இல்லை என்ற உறுதிமொழியை நாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்றேன். ஏன்னா அந்த தலைவர் நமக்காக என்ன சொல்லிட்டு போனார், என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். வீடு தேடி ரேஷன் வரும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டுமில்லை மருத்துவமும் கல்வியையும் இலவசமாக கொடுப்போம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது தலைவர் அவர்கள். அதனால சொல்ற, தலைவருடைய கனவு லட்சியம் அத்தனையும் நாம் வென்றெடுத்து அந்த வெற்றி கடிகளை கேப்டன் ஆலயத்திலே அவருடைய காலடியிலே சமர்ப்பிக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தாராபுரத்தில் ரொம்ப நாள் இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு ஆரவாரம், இவ்வளோ பெரிய ஒரு ஆரவாரத்தோட உங்களை பார்க்கிறதுல நம்ம மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் இந்த பெருமை போய் சேரும் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். இந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் நீடித்திருக்கணும். நாம் அத்தனை தொகுதிகளையும் வென்றெடுக்கணும் சொல்லி சொல்றேன். அதனால இந்த புகழ் எல்லாம் யாருக்கு? நம்ம கேப்டனுக்கு தான். இந்த புகழ் எல்லாம் நம்ம கேப்டனுக்கு, இந்த புகழ் அத்தனையும் நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் என்று சொல்றேன். நான் காலையில நம்மளுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடிக்காக போறோம். அங்க பார்த்தா அப்படியே கருடர் வர்றார். நம்ம மக்கள் எல்லாரும் அண்ணன் வந்துட்டார் தலைவர் வந்துட்டாருன்றாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே வானத்தை பார்த்தா கருடர் அப்படியே நம்ம கூட வர்றார். அதான் நான் சொல்றேன், தலைவர் எங்கும் போல ஒரு கருடராக தெய்வமாக நம்ம கூடையே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்பதை மட்டும் நீங்க எல்லாருமே உறுதியாக. இப்போ நம்ம திருப்பூர் தெற்கு மாவட்ட தாராபுரத்துல ஜெயிச்சு வரும்போது
நம்ம மக்களுக்கு இங்க நிறைய கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கைகள்ல நான் சிலவற்றை மட்டும் இப்ப சொல்றேன். இது எல்லாத்தையும் நாம உறுதியாக மக்களுக்கு செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இங்க அமராவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள எழில் மிகுந்த பழங்காலத்து வீராபுரம் என்று அழைக்கப்பட்ட தாராபுரம் நகரம் விவசாயம் சார்ந்த பகுதி. இங்க ஒன்று மறைந்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் பிறந்த ஊர். இங்க பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. கோயம்புத்தூரும் தாராபுரம் ஒரே நாள்ல நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதுதான். ஆனா இங்க விதை நெல் உற்பத்தியில 50% தாராபுரத்துல உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்க இருக்கிற நெற்களஞ்சியம் அமைக்கப்படும் தஞ்சாவூருக்கே விதை நெல் இங்கிருந்து தான் அனுப்பப்படுகிறது என்ற ஒரு பெருமைக்குரிய இடம்தான் தாராபுரம். இன்னும் ஏராளமான சிறப்புகள் நம்ம தாராபுரத்திற்கு இருக்கிறது. இங்க உப்பாறு அணைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு மற்றும் அமராவதி நீரை விட தாராபுரம் பகுதி விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம மக்களுடைய கனவு. தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையத்துல தமிழக அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு நூற்பாலை 1967ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு சரிவர நிர்வாகம் செய்யாததுனால 1993ல அதை மூடப்பட்டாங்க. மேலும் நூற்பாலை தற்போது ஷிப்காட்டாக அரசு தொழில்பேட்டை தொடங்குவதற்காக பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு, நிலத்தடி நீர் பாதிப்பு வரும் என்பதற்காக எந்த பாதிப்பும் இல்லை என்பதை அரசு மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். நீங்க மக்கள் ஃபுல்லா பயந்து இருக்காங்க. அங்க சிப்காட் வந்துச்சுன்னா நிலத்தடி நீர் மாசடையும், விவசாயம் பாதிக்கும், வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் மக்கள் விரும்பும் திட்டமாக இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி பெறும். இல்லை என்றால் அது எந்த திட்டமாக இருந்தாலும் வெற்றி பெறாது. அதனால தேமுதிக சார்பாக தாராபுரத்தில் இருந்து தமிழக அரசை நாங்க கேட்டுக்கிறோம். ஷிப்காட் எதுக்கு வருது, அதுல என்ன தொழில் வருது, அதன் மூலம் நம்மளுடைய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்து வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க தாராபுரம் விவசாயமும் நெசவு தொழிலையும் சார்ந்த இடங்கள். இந்த இரண்டும் எப்பொழுது சிறக்கிறதோ அப்பதான் தமிழ்நாடு சிறந்ததா ஒரு வரலாறே இருக்கும். கேப்டன் எப்பவுமே சொல்வார், ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமோ அதுபோல விவயமும் நெசவும் நிச்சயமாக நல்லா வந்தால்தான் நம்ம மக்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்வாரு. உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன், நானும் சரி கேப்டனும் சரி இங்க இருக்கிற எல்லோரும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். யாரும் ஒண்ணு ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க கிடையாது. விவசாயிகள் நல்லா இருந்தாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும். அவங்க சேத்துல இறங்கினாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த தஞ்சாவூருக்கே நெல்மணி விதையை அனுப்புகின்ற ஒரு புண்ணிய பூமி தாராபுரம் என்றால் அதற்கு நம்ம தலை வணங்க வேண்டும் என்று சொல்ற. விவசாயம் நிச்சயம் நல்லா இருக்கணும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால நீங்கள் அனைவருமே மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கீங்க. வருகின்ற டிசம்பர் 28 தலைவருடைய 2வது குரு பூஜை. உங்களால முடிஞ்சவங்க சென்னைக்கு வரலாம், இல்லைன்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துலயே தலைவர் போட்டோவை வச்சு இங்கேயே நீங்க குரு பூஜையை கொண்டாடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனா ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடை யாரும் நடத்தவில்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு மகத்தான மாநாடாக மாற்றி காட்ட வேண்டிய மொத்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்கிறோம். தலைவர் அவர்கள், கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது 28 லட்சம்ல இருந்து 30 லட்சம் பேர் கூடி மதுரையில நாம் நடத்திய மாநாடு தான் இன்றளவும் தமிழ்நாட்டில் முதல் மாநாடு என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். வேற எந்த மாநாடும் கிடையாது.
அதுக்கு அடுத்தது சேலத்துல நம்ம நடத்தின மக்கள் உரிமை மீட்பு மாநாடு, அதற்கப்புறம் இளைஞர் மாநாடு, அதற்கப்புறம் மகளிர் மாநாடு என்று வரலாறு மொத்தமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு தான். அதனால சொல்றேன், இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். எனவே மதுரை மாநாடுக்கு இணையாக அதைவிட இன்னும் சிறந்த ஒரு மாநாடாக, மிக பிரம்மாண்டமான மாநாடாக, வெற்றி மாநாடாக மாற்றி காட்ட வேண்டிய முழு பொறுப்பும் உங்களிடையே தரப்பட்டு இருக்கிறது. இது 2026 நாம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அச்சாரமாக அந்த மாநாடு இருக்கிறோம். நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அது இருக்க வேண்டும். கேப்டன் இல்லாமல் நடக்கிற முதல் மாநாடு. ஆனா கேப்டன் அங்க வருவார் லைவா, அவரை நீங்க எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். தலைவர் அவர் ஆன்மா நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவு பிரம்மாண்ட மாநாடாக நீங்க நடத்தி காட்டணும். யாரும் கவலைப்படாதீங்க. மாபெரும் கூட்டணியை, நீங்கள் விரும்பும் கூட்டணியை, மக்கள் விரும்பும் கூட்டணியை இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக அமைக்கும் என்பதை மட்டும் உங்க அண்ணியா உங்க அம்மாவை உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேர்தல் நம்ம கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நிச்சயமாக நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த தேர்தலின் வெற்றி நம்ம கழகத்தின் வெற்றி என்று நினைக்கணும். இந்த முறை 2026 தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் சந்திக்காத ஒரு தேர்தலாக நிச்சயமாக இருக்க போகுது. எப்படின்னு சொல்லவா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை அமைந்தது கிடையாது. ஆனால் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், 2026 உறுதியாக கூட்டணி மந்திரி சபை அமையும். அந்த மந்திரி சபையில் தேமுதிகவும் அங்கம் வகிக்கும் என்பதை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு வருகின்ற 3 மாச தேர்தலில் நீங்க எல்லாம் கவுன்சிலரா, சேர்மனா, வைஸ் சேர்மனா வெற்றி பெற்று அரசு பதவியில உட்கார்ந்து அந்த அழகு நாங்க ரசிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எனவே மாநாடுக்கு தவறாமல் நீங்கள் அனைவரும் சாரையாக வண்டி கட்டி எல்லாரும் வரணும். உங்களை உபசரித்து மீண்டும் பத்திரமாக வீடு சேர வரை நாங்கள் உங்களுக்காக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லவா? நம்ம திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் இருந்து இப்ப காலையில மாநகரில் நம்ம பேசுறோம், குறைஞ்சது 10,000 பேர் வரணும்னு சொன்னோம். ஆனா மாநகர் மாவட்ட செயலாளர் குழந்தைவேல் என்ன தெரியுமா சொன்னாரு? மாநகர் மாவட்டத்தில் மட்டும் 30,000 பேருக்கு மேல் மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்று சொன்னார். அந்த வகையில் பன்னீர்செல்வம் அவர்களே, எங்க கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, நீங்க எல்லாம் எத்தனை ஆயிரம் பேர் வரப்போறீங்க? நம்ம மாவட்டம் சார்பா எவ்வளவு பேர் வருவீங்க சொல்லுங்க. சரி, அவர் சொல்றாரு நம்ம மாவட்ட செயலாளர் 3 தொகுதி இருக்கு இந்த மாவட்டத்துல, சரிங்களா? அதனால அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு தொகுதிக்கு மினிமம் 5,000 பேர், 15,000 பேர் இங்க தெற்கு மாவட்டத்தில் இருந்து உறுதியாக மாநாடுக்கு வருவோம் என்று சொல்கிறார். வருவீங்களா? 15,000 பேர் இந்த மாவட்டத்தில் இருந்து எல்லாரும் வருவீங்களா? ஏன்னா அது உங்க மாநாடு, உங்க மாநாடு அது. அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. நம்ம தலைவருக்கு நாம் காட்ட போகின்ற விசுவாசம் 26 தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான அச்சாரமாக அந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இந்த மாபெரும் மாநாடு மிக சிறப்பாக அமைத்து தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். எனவே உங்களை அனைவரையும் நான் வெகு விரைவில் மீண்டும் வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். தேர்தல் நேரம் வரும் பொழுது ஒரு வெற்றி கூட்டணியோட, வெற்றி வேட்பாளர்களோட நிச்சயமாக அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து வாக்குறுதிகளை கொடுத்து நமது கழகம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற நாங்கள் அனைவரும் உங்களுக்காக நிச்சயமாக மீண்டும் எல்லா இடத்துக்குமே வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஒரு பக்கம், விஜய பிரபாகர் அவர்களுமே தமிழ்நாடு முழுக்க
அனைத்து தொகுதிகளுக்கும் உங்களுக்காக வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என நிச்சயம் அவரும் வருவார். தேர்தல் நேரம் வரும்போது எல்லாரும் களத்தில் இறங்கி மக்களுக்காகவும் நமது கட்சிக்காகவும் நிச்சயமாக வருவோம், சந்திப்போம், மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் நான் சொல்றேன், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகளுக்கு இரு கரம் கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்ம மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க ஊரு சாமி மாலை
இந்த நல்லதொரு வாய்ப்பு வழங்கி கலை நிர்வாகிகளும் அனைவருக்கும் எங்கள் சொக்க சங்கம் கலைக்குழு சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்த போச்சு.